அவர்கள் வித்தியாசம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அந்த ரெக்கார்ட் பண்ணுங்க. அவர்கள் இது வந்து பீச் நம்மளோட ரொம்ப தீவிரமாக வந்து பேசிட்டு போயிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு எதுக்குமே விருப்பம் வந்து ஒரு பேச்சுதான் வந்து கண்டிப்பாக பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னும் பெரிய ஒரு அமெரிக்கா லெவலில் வந்து தயாராக பேசுவாங்க. அது ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே அது ஒன்றும் பார்க்குறீங்க. மும்பை வந்து பீச் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எந்த ஏரியா மும்பை மாநகரத்துடைய ஒரு முக்கியமான புள்ளி. ஓகே, எந்த ஏரியா சரி. ஜுஹு பீச். நம்ம வந்து சண்டே நம்ம நேரு தொகுப்பு சண்டையில் வந்து இருக்கோம். இப்போ அவருடைய என்ன சொல்றாங்க கேட்போம். சொல்லுங்க சார். இந்த ஏரியாவில் வந்து இன்னைக்கு ரொம்ப விசேஷமா பேசப்படுறது என்னன்னா, ஓகே, இன்னைக்கு மிலாடி நபி என்று ஓகே முஸ்லீம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வந்து. சரி சொல்லுங்க. நான் போயிட்டே இருக்கும் போது அப்போ சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே சார். சார் நான் ஒரு பெரிய கேமராமேன் சார். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கீங்களா? ரொம்ப அவசியமாக இருக்கு. நீங்க ஒரு மிகப்பெரிய கதைன்னு தெரியுது எங்களுக்கு. அவளுக்கு நம்ம எடுக்கணும். வெள்ளக்காரி எங்க ஒரு தெரியலையே. உங்க கண்ணுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆமா ஆமா. இது வந்து பாம்பேல வந்து ஒரு மிகப்பெரிய ஜூ பீச்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஜூ பீச் அது மட்டும்தான் இவ்வளவு விசேஷமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு வந்தீங்கன்னா அது கம்மியா இருக்கும். அதனால நாளை கழிச்சு வந்தாலும் கூட்டு கும்மி அடிச்சு தாண்டி விட்டு மொழிவாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு மும்பையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பொருட்காட்சி ஒன்று இருக்கு. சொல்லுங்க. அது வந்து நீங்க வந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட் இருக்கும். ஓகே. இது வந்து ரொம்ப பேர் போனமான டாய்லெட். சரி சார். நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட நம்மளோட நண்பர் என்ன சொல்றாரு வந்து கேட்போம். அவர் வந்து எப்பவுமே காதல வந்து வயர் மாட்டிட்டு பேசுற டயத்துல நான் ஒரு சிகரை பார்த்துட்டு இருக்கேன். செக்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. பட் ஆனால் கிளம்புன கல்யாணம் இருக்கு. மன சங்கடமா இருந்தாலும் அதை வச்சு நம்மளுக்கு கவலை இல்லை சார். இது வந்து ஆக்சுவலி வந்து நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ண போற ஒரு பேச்சு கிடையாது. எல்லாம் வந்து நாளை பின்ன வந்து எல்லாரும் பார்க்கறது மக்கள் ஒரு விருப்பத்துக்கான கட்ட. அந்த குண்டை பத்தி நீங்க அவசியம் கிடையாது. நம்ம வந்து இப்போ நம்ம தங்குற ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பில்டிங்கு. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா அதுக்கு வாடகை மட்டும். ஆமாம் ஆமாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயோ மீடு ஒட்டிப்போ பார்த்தீங்கன்னா இதான் இருக்குது. ஆக்சுவலி பின்னாடி போயிட்டே வந்து ஒரு 10 நாள் ஒரு நாளைக்கு வந்து வாடகை வந்து நம்மளோட ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்குறாங்க. தோசையோட விலை வந்து 50 ரூபா. இங்கே ஒரு கரண்டி கூட வராது. அதோட விலை வந்து ஒரு 50 ரூபா இருக்கு. சட்டி இப்படி வந்து தேடி வந்துருக்கோம். இன்னொன்று இந்தியாவுக்கு வந்து இவர் வந்து அமெரிக்கா வந்திருக்காப்புல. நம்ம ராம்போ பிளஸோட நம்ம பார்ட்னர் இவருக்கு வந்து ஏற்கனவே என்ன பார்த்தீங்கன்னா ராம்போ பிளஸ் ஒரு மகளை கரெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்க ஜூ பீச்சுல கக்கூசை இவதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஆகிட்டீங்களா? அவன் பாம்பே எல்லா காலத்தையும் வீட்டு கட்டிட்டீங்களா? இந்த பீச்சு வந்து இதோட தென்னால பீச்சு அப்படிலாம் இல்லை. நான் இட்லி கடைக்கிட்ட நிற்கிறேன். நீ ஒரு வார்த்தை சொல்லு. இதான் ஃபேமஸான இட்லி கடை. நீ சொல்லு. நாங்கள் நின்று காய காண்கிறோம். இப்போ மும்பையிலே ஒரு